ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025 பிறந்தாச்சு இல்லையா? இந்த 2025 ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரிஷபராசி காலபுருஷ தத்துவத்துக்கு 2வதா வரக்கூடிய ராசி, சுக்கிரனுடைய ஆட்சி வீடு. இந்த ரிஷபராசிக்கு நிறைய பாசிட்டிவான மாற்றங்கள் இந்த வருஷத்தில் இருக்குது. என்னென்னு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வருவோம். முதல் பாயிண்ட்டு, நம்ம எம்பிட்டுத்தையும் சம்பாரித்தாலும் என்னதே பண்ணாலும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். ஏன்னா வாழ்கிறதும் சம்பாதிக்கிறதும் குடும்பத்துக்காக தான், ஊராங்குடும்பத்துக்காக நம்ம சம்பாதிக்கிறது இல்லை இல்லையா? அப்படிங்கிற கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குமா, அங்கேருந்து போகும். ஏன்னா குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்ல. இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஜென்மத்தில் குரு உட்காந்துருந்தார். இந்த வருஷம் மே மாதத்தில் அவர் ஷிஃப்ட் ஆகி 2ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ ஏப்ரலுக்கு அப்புறமே குடும்பத்தில் ஒற்றுமை நல்லா இருக்கும். அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான், சட்டையாக கழிச்சுக்கிட்டடா இருந்தோம் அப்படின்னம்னாக்கா அப்படி கிடையாது. அதாவது சில குடும்பங்களில் சண்டை சச்சரவு அதிகமாகி பிரிஞ்சு போகலாங்கிற அளவுக்கான சிந்தனைகள்லாம் வந்துடும். இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் சமுதாயத்துக்கு கட்டுப்பட்டு, குழந்தைகளுக்காக அல்லது பெரியவங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு, அல்லது கௌரவத்துக்கு கட்டுப்பட்டு ஏதாவது ஒரு காரணத்தினால அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். என்னத்தையோ ஓடுற வரைக்கும் ஓடட்ட அப்புறம் பார்க்கலாம், இல்லாட்டினா ஒத்து வராது ஓலதேன்னு தெரியுது அப்படின்ட்டு போட்டுக்கிட்டு ஓடிட்டு இருந்தாங்கன்னா இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் வர்ற பீரியடில் எல்லாம் ஒத்து போயிடும், அனுசரித்து போயிடும். அப்போ குடும்பம் ஒன்று சேர்ந்துக்கும். சரி, ஏற்கனவே சந்தோஷமாக தாயா போய்கிட்டு இருக்கோம் குடும்பம், நீ என்ன சண்டை சச்சரவு வரும்னா அப்படின்னாக்க ஜென்ம குரு போன வருஷத்தில் நடந்ததுனால ஃபேமிலிக்கு அதிக நேரம் ஒதுக்க முடியாமல் சிரமப்பட்டிருப்பீங்க. ஃபேமிலியோட நிறைய டைம் இருக்க முடியாது. இனிமேல் அந்த ஃபேமிலிக்கான டயத்தை ஒதுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. குழந்தைகளோட கூட இருக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் மனைவியோட கூட இருக்கிறது, அல்லது மனைவி கணவனோட கூட இருக்கிறதுங்கிற மாதிரியான அந்த டைமெல்லாம் அதிகமாகும். அப்போ குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது பீஸ்ஃபுல்லாக போக ஆரம்பிக்கும். இதுதான் சார் முதல் பாயிண்ட்டு. அப்போ இந்த குடும்பங்கிறது சரியாக இருந்தாலே மற்றதெல்லாம் சரியாக வந்துடும். அப்போ வாழ்க்கையில் வெற்றி தான். எது 2025 ரிஷபராசிக்கு. சரி, குடும்பம் இருக்கிற ரைட்டு, குடும்பம் இல்லைன்னா ஏப்பா நாங்கள் இன்னும் தான் கல்யாணம் பண்ணலாம்னே இருக்கோம், அப்போ அதுக்கு என்ன செய்யுறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வருஷம் உங்களுக்கு குருபலம் வந்துடுது. மே மாதம் 2nd வீக்லேருந்து குருபலம். அப்போது இப்போ இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஜனவரியிலேருந்தே எது வரன் பார்க்குறதுங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் அப்படின்னா நீண்ட நாள் கல்யாணம் ஆகாமல் இழுத்துட்டு இருக்க கல்யாணங்கள் கூட இந்த பீரியடில் செட் ஆயிரும்ன்ற மாதிரியான அம்சம். அப்போது நிறைய திருமணங்கள் நடக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறையா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான அமைப்பு உண்டு. சரி, அதே மாதிரி காதலில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணத்தை நோக்கி நகர்றதுக்கான அமைப்பு. நிறைய பேர்த்துக்கு காதல் நிறைய வரும், வெளியிலேருந்து அப்ளிகேஷன் வரும், ப்ரொப்போசல் வரும், அல்லது நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலை பண்ணியிருந்தீங்கன்னா டின்னர் கட்டி இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த லவ் எல்லாம் சக்ஸஸ் ஆகணுங்கிற மாதிரியான அமைப்பு, லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணாலும் அதுக்கு வேல்யூ இருக்குங்கிற மாதிரியான ஒரு அம்சம்லாம் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நடப்பு வருஷத்தில் சொல்லலாம், 2025. சரி, அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை உறவு, அப்போ அதே மாதிரி கல்யாணம் கூடுறதுங்கிறது இந்த விஷயங்கள் சந்தோஷமாக போயிடும். அப்போ இதுக்கு அடுத்த பாயிண்ட்டு புத்திர பாக்கியம். குழந்தைங்க கிடைக்குமா அப்படின்னாக்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுலேயும் நீண்ட நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. போன வருஷமே நிறைய பேருக்கு கிடைச்சிருந்துருக்கும். இப்போ இந்த வருஷத்தில் 2025 குழந்தை பாக்கியத்தில் குறைபாடு சொல்கிறதுக்கான அமைப்பு இல்லை, நல்லா கிடைக்கும். அதே இது ஒரு சிலருக்கு நீண்ட நாளாக குழந்தை இல்லாமல் இருக்குது, அவங்க அது சம்மந்தப்பட்ட ஸ்டெப் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா அதுக்கு வைத்தியம் பார்க்குறாங்க அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகி அதில் குழந்தை கிடைக்கிறதுக்கான அமைப்பு இந்த பீரியடில் உண்டு. அப்போது குழந்தை பாக்கியம் நல்லா இருக்குது. இப்போ அடுத்த கேள்வி, குழந்தை குட்டியெல்லாம் இருக்கு, அவங்க நல்லா படிப்பாங்களா? ரிஷபராசி நாங்கள் 2 குழந்தைகளை வச்சுருக்கோம், பிள்ளையெல்லாம் நல்லா படிப்பாங்களா அப்படின்னாக்க நல்லா படிப்பாங்க. சின்ன குழந்தைங்களாக இருந்தால். உயர்கல்வி படிக்கிறவங்க, ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்கன்னா அவங்க படிப்புக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டியதும் வரும். அந்த செலவும் பிரயோஜனமாக இருக்கும், அவங்க அந்த இதை சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. ஸோ அந்த வகையிலையும் இந்த பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாக இருக்குங்கிற மாதிரியான அமைப்பு. இது பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்துரும். அப்போ பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டு. தம்மில் தம்மக்கள் அறிவுடையோர் மண்ணுலத்து மானுயிர்க்கெல்லாம் இனிது அப்படின்றான். அந்த இனிதுங்கிற இடத்த காமிச்சிருவாங்க. ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் வருமானமே வரும். ஈன்று புறந்தறுதல் தாய்க்கு கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே, களிறு எய்து பெயர்தல் காளைக்கு கடனே அப்படின்வாங்க.
அப்போ அந்த பிள்ளைங்க வந்து நீங்கள் படிக்க வச்சதுக்கு ஏற்ற மாதிரியான வேலையில் உட்காந்து சம்பாரித்து வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த வருஷத்தில் உண்டு. பல வருஷமாக வேலை இல்லாமல் இருந்த பிள்ளைகளாக இருந்தால் கூட இந்த வருஷத்தில் வேலை கிடைக்கும். அவங்க வேலையில் போய் உட்காந்துருவாங்க. ஏப்ரல் மேக்கு அப்புறம் பாருங்கள் வேலையில் உட்கார்றதுக்கான அமைப்பு நல்லா வலுவாகவே உண்டு. என்ன ஃபேமிலியை விட்டு அதுக்காக பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கு. எங்கே போனால் என்ன, செவ்வாய் கிரகத்தில் போய் வேலை பார்த்துட்டு கூட வர்றது, அதனால் ஒன்றும் நட்டம் கிடையாது. ஸோ தாராளமாக போகலாம். அப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கும், பிள்ளைகளால் மன நிம்மதி கிடைக்கும். அப்போ புருஷன் மண்டாட்டி நிம்மதி இருக்குது, குழந்தைகளால் நிம்மதி இருக்குது. வேறு என்ன சார் வேணும்? 2025 ஜெயிச்சாச்சு, அவ்வளோதான் ரிஷபராசி. அடுத்தபடியாக வந்து ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவ், உடம்பு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்கணும் இல்லையா? உடல் நலம் கண்டிப்பாக நல்லா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். ஹெல்த் என்ன செய்யும்? நல்லபடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. எங்கேயோ வச்சு கிளிக் பண்ணிட்டேன்னா சரி. அப்போ ஹெல்த் வந்து கை கொடுக்குங்கிற மாதிரியான அமைப்பு ஸ்ட்ராங்காக சொல்லுது அப்படின்னு எடுத்துக்கிடலாம். சரி, இந்த ஹெல்த்துன்னு சொல்கிறப்ப இன்னும் சில பாயிண்ட் சொல்லணும். அதாவது எப்படின்னா, ஷோல்டர் பெயின், கைவலி வர்றது, இந்த முதுகு எலும்பு தேய்மானத்தில் கழுத்து வலி வர்றதுங்கிறது, அதே மாதிரி இடுப்பில் வலி வர்றதுங்கிற மாதிரியான அமைப்பு, கால் வலி வர்றது, இது மாதிரியான விஷயங்கள் அந்த ஏஜ் ஃபேக்டரில் இருக்கிறவங்களுக்கு வரும். இது வயசானவங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் வரும். இது என்ன பெரிய விஷயம், நீ என்ன ஜோசியம் சொல்கிற அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டா அப்படி இல்லை. சனி வந்து ரிஷபத்துக்கு 10ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார். அவரோட ராகு இப்போ கனெக்ட் ஆக போகிறார் ஏப்ரல் மாதத்தில். ஏப்ரலில் ராகு கனெக்ட் ஆனால் என்ன ஆகும்? சனி ராகு காம்பினேஷனுங்கிறது கொஞ்சம் டஃப்பான காம்பினேஷன். அதனால இந்த ஸ்பைனல் கார்டு சம்மந்தப்பட்ட வகையில் இடுப்பில் இந்த சனிங்கிறதுனால காலில் பெயின்ஃபுல் ஆகிறதுக்கு, வலி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? அதுக்கேற்ற வைத்தியம் பார்க்கறது, எக்ஸசைஸ் பண்ணுறதுங்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டாலே போதுமானது. வேறு எதுவும் வந்து பெருசாக வந்து பாதிக்க போகிறதில்ல. அதுக்குன்னு நடக்க முடியாமல் கட்டில் தூக்கி போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்லாம் கிடையாது. அப்படியும் பயப்பட வேண்டாம். சரி, அப்போ அந்த பாயிண்ட்டும் ஓகே. இதுக்கு அடுத்த இதில் எடுத்துக்கிட்டா, ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா, ஒரு சிலருக்கு வந்து இந்த ரெஸ்பிரேட்டரியில் தொல்லை இருக்கும். இந்த மூச்சு விடுறது கொள்றதுங்கிற மாதிரியான பாயிண்டில் தொல்லைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அது சின்ன குழந்தைகளாக தான் இருந்தால் தான், பெரியவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் அதில் ப்ராப்ளம் இல்லை. அப்போ ஹெல்த்து நல்லா இருக்குது. ஒரு சிலருடைய தாயாருடைய ஹெல்த் வந்து கொஞ்சம் சிக்கலாகும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். அப்போ அம்மாவுடைய ஹெல்த்து அப்படிங்கிறது வந்து சின்ன விஷயங்களில், அதாவது சின்ன சின்ன விஷயங்களில் அடி வாங்கும். அதுக்கு வைத்தியம் பார்த்து விட்டா சரியாக போயிடும். அப்போ அவங்க வந்து ஆல்வேஸ் மெடிக்கல் சர்வைலன்ஸில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குமே தவிர, மற்றபடி அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணனா ஆயில் கண்டை இருக்குன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் அமைப்பு இல்லை. ஸோ அந்த பிரச்சனையும் ஓவர். எது? ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். அப்போ ஹெல்த்து ஓகே. அடுத்த பாயிண்ட்டு ஜாப்பில் வந்து எப்படி இருக்கும், ஜாப் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு அப்படின்னா, இப்போ ஃப்ரெஷர்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரிஷபராசிக்காரங்க ஃப்ரெஷராக இருக்காங்க, இப்போ தான் படிப்பு முடிச்சுட்டு வெளில வர்றாங்க, அல்லது இந்த வருஷம் ஃபைனல் இயர் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்குது. வெளியூரில் வேலை கிடைக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. ஐயா எங்களுக்கு செலக்ட் ஆகிட்டோம், வெளியூரில் வேலை கொடுக்குறேன்ட்டான், ஆனால் கால் லெட்டர் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் கால் லெட்டர் வந்துடும். ஏப்ரலுக்கு அப்புறம் பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான அமைப்பு உண்டு. சரியா? அப்போ அதுக்காக வெளியூர் போகிறது, வெளி மாநிலம் போகிறது, ஈவன் சிலர் வெளிநாடு போகிறதுங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கும். தாராளமாக கிளம்பி போய்க்கலாம், அதில் ப்ராப்ளம் வராது. சரி, அடுத்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, ஹெல்த் அப்படி போயிட்டுருக்கா, இந்த ஹெல்த்துங்கிறேன் வேலை வாய்ப்பு இப்படி போயிட்டுருக்கா. இந்த ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் இது நாங்கள் ஆல்ரெடி வேலையில் இருக்கோம், அதுக்கு என்ன செய்யுது அப்படின்னம்னாக்க, இப்போ நீங்கள் வேலையில் சுவிட்ச் ஓவர் ஆகணுமா, தாராளமாக ஆகலாம். வேறு டொமைன் மாறணுமா, வேறு கிளைண்ட் மாறணுமா, வேறு ப்ராஜெக்ட் மாறணுமா, எதுனாலும் இப்போதைக்கு அந்த சேஞ்சை பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த ரைட் டைம் டு சுவிட்ச் ஓவர் த ஜாப் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரியான பாயிண்ட் இதில் உண்டு. பட் இது வந்து ஏப்ரல் முடிகிற வரைக்கும், ஏப்ரல் மிடில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 3rd வீக்லேருந்து அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைங்க. யூ வில் பி சக்சீடட். எது? இந்த 2025 வேலையில் இருக்கிறவங்களுக்கு இட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்த ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற ப்ரமோஷன், அப்ரிஷியேஷன், ரெனுமரேஷன் அத்தனையும் கிடைக்கும். அது இல்லாமல் இந்த வருஷம் அப்ரைஸலும் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ அந்த வகையில் ரிஷபராசி யோகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிடலாம். சரி, இப்போ அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டோம்னாக்கா, வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு ஓகே. இப்போ வெளிநாடுகளில் வேலையில் இருக்கோம்ப்பா, அவங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னாக்கா, ப்ரமோஷன் இருக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. அதே மாதிரி அந்த ஊர்லேயே தொடர்ந்து ஸ்டேபிளாக சஸ்டெயின் ஆகிறதுக்கான அமைப்பும் இருக்குது. நீங்கள் பாதியிலேயே விட்டுட்டு வர்ற அளவுக்கெல்லாம் ஒன்றும் மோசமான டைம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் ரிலாக்ஸாக இருக்கலாம். இன்னும் சொல்லணும்னா, ஃபேமிலி வெளிநாட்டில் இருந்ததுன்னா அவங்க ஃபேமிலியை அழைச்சிக்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் கூட ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. சரி, இப்போ வேலையில் இருக்கிறது வரைக்கும் ரைட்டு. நான் பலகாலம் வேலையில் இருந்துட்டேன், நான் இப்போ வந்து சொந்தமாக தொழில் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இஸ் இட் அ ரைட் டைம் டு சுவிட்ச் ஓவர் சொந்த தொழில் அப்படின்னு அதுக்கு பதில் சொல்ல அப்படின்னம்னா, இது வந்து இட்ஸ் அன் ஐடியல் டைம் டு ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்.
அது வந்து ஜாயின்ட் வெஞ்சரா இருக்கலாம், இண்டிவிஜுவல் பிசினஸ் அதாவது சோல் ப்ரொப்ரைட்டரா இருக்கலாம், அல்லது பார்ட்னர்ஷிப் பிசினஸா இருக்கலாம், அல்லது இன்வெஸ்டரா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான லைன்ல நீங்க எதுல போனீங்கனாலும் நிச்சயமா சக்சஸ் ஆவீங்கிற மாதிரியான அமைப்பு. அப்ப சொந்த தொழில் நீங்க பண்ணிக்கலாம். பட் இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்க ஜாதகத்துல சொந்த தொழில் பண்ணி நீங்க முதலாளி ஆகிறதுக்கான அமைப்பு இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அமைப்பு இல்லாம நம்ம போய் சொந்த தொழில் பண்றேன்னு போய் மல்லு கட்டி மண்டையை உடைச்சுக்க கூடாது. ஸோ ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கணும். முழங்கை நீண்டா முன்கை நீண்டுரும். இப்ப முன்கை நீள்றதுக்கான டைம், முழங்கை நீளுதான்னு பாத்துக்கோங்க. மீன்ஸ் உங்க ஜாதகத்துல அதுக்கேற்ற அமைப்பு இருந்ததுன்னா இட்ஸ் அன் ஐடியல் டைம் டு ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்ப சுயதொழில் இருக்கவங்களுக்கு அப்படி, ஐயா நான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எங்களுக்கு எப்படி இருக்கேன், நாங்க சொந்த தொழிலாம் என்ன ஸ்டார்ட் பண்ண வேண்டியதில்லை, ஆல்ரெடி வி ஆர் இந்த சொந்த தொழில், அப்ப அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னாக்க உங்களுடைய ஓன் பிஸ்னஸ் வில் பி இன்க்ரீசிங். இப்போ வந்து இதை எக்ஸ்பேன்ஷனை நோக்கி கொண்டு போகலாம். ஓடி கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு, ப்ரொடக்ஷன் பேஸை அதிகப்படுத்தலாம், இன்னும் கிளைண்ட்ஸ் பேஸ் உங்களுக்கு கூடுறதுக்கான அமைப்பு இருக்கு. அப்போ உங்களுடைய பிசினஸ் அப்படிங்கிறது அப்கிரேட் ஆகி போய்கிட்டு இருக்குமே தவிர டவுன்கிரேட் ஆகி போறதுக்கான அமைப்பு கிடையாது. அப்படி எடுத்துக்கலாம். அப்போ பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது நல்லா இருக்கும். அதுக்காக லோன் எதுவும் வாங்கி போடலாம். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை கூட்டுறதுங்கிற மாதிரியான அமைப்பு, மார்க்கெட்டிங் லெவலை கூட்டுறதுங்கிறது, இது மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்புகள் பாசிட்டிவாக நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான அம்சம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லலாம். இதில் இந்த நடப்பு பீரியடில் அப்போ ரிஷபராசிங்கிறது சுயதொழிலில் இருக்கிறவங்களுக்கு யோகமான பீரியடு. நீங்கள் எதிர்பார்க்காத பூமப்பெல்லாம் இனிமேல் கொடுக்கும். காரணம் சாட்டர்ன் கனெக்டட் வித் ராகு இந்த 10th ஹவுஸ் அப்படின்னு இருக்கிறதுங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான பிளானட்டரி பொசிஷன். ஸோ சொந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிற மாதிரியான அம்சம். அதுலேயும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கிறவங்க, டெக்ஸ்டைலில் இருக்கிறவங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க, இது மருந்து பொருட்கள், கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ஆயில் அண்ட் கேஸு, பெட்ரோலியம் கெமிக்கல்ஸு, இந்த மாதிரியான லைனில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஈவன் இஃப் யூ ஆர் இந்த சொந்த தொழில் ஆர் ஜாப் எதில் இருந்தாலும் நீங்கள் வந்து டெவலப் ஆகிறதுக்கான டைம். அப்போ ரிஷபராசிக்கு இந்த 2025 எஸ்பெஷலி ஃபார் யூ அப்படின்னு சொல்லலாம், உங்களுக்காகவே வருது அப்படின்னு. சரி, அப்போ இந்த பாயிண்ட்ல எல்லாமே இப்படி சரியா போகாதே அப்படின்னாக்கா அதுவும் உண்மைதான். அதுக்கு தான் உடம்புல வந்து கவனம் தேவை. காலையில தூங்கி எந்திரிச்சு வேகமா வந்து ஜாக்கிங் பண்றது, வாக்கிங் போறதுங்கிறது, யோகா பண்றது, பிராணாயாமம் பண்றது, அப்படி ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு பெருமாள் ஆனந்த சயனத்தில் இருப்பார் பாருங்க, அது மாதிரி போய் படுத்துக்கு இருந்தோம்னாக்க ஹெல்த் வைஸ் டிஸ்டர்ப் பண்றதுக்கான டைம் உண்டு. அப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறதுல அனுசரித்து போகணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கு. அப்போ அந்த ஒரு விஷயத்துல கவனமா இருந்தால் போதும். மற்றபடி நான் வந்து நீங்கள் இதுக்கு போக வேண்டியதில்லை, எதுக்கு பயப்படுறதுக்கான அமைப்பில் தொழிலெலாம் நல்லா வந்துடும். சரி, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கும் பாலிடிக்ஸ் பண்ணுறதுல அப்படின்னாக்க இந்த வருஷம் அதில் சக்ஸஸ் ஆகும். கௌரவ பதவிகள் உங்களை நோக்கி வரும்ன்ற மாதிரியான அமைப்பு இருக்கு. அதனால் அரசியல் ஈடுபாடுங்கிறது சக்ஸஸ் ஆகுங்கிற மாதிரியான அம்சம். அடுத்தபடியா ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட், பண வரவு எப்படி இருக்கு இந்த வருஷத்துல? நல்லா இருக்கும் சார். உங்களுக்கு நீண்ட நாளா வர வேண்டிய பணம், நீண்ட நாளா நின்றுட்டு இருந்த பணம், கேஸ் போக்குவரத்து முடிஞ்சு பணம் வரணும்னு இருந்தால் அந்த மாதிரியான பணம் வர்றதுங்கிறது, லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி இருந்தால் அது முடிஞ்சு பணம் வர்றதுங்கிற மாதிரியான அமைப்பு. இப்படி நிறைய விதத்தில் உங்களுக்கு இன்கம் சோர்சஸ் நல்லா இருக்கும். அந்த வருமானத்துக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக மிச்சம் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்குது. அப்போ இந்த வருஷத்தில் நகை நட்டு கண்டிப்பாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவீங்க. உறுதியாக வந்து நகை நட்டு சேரும் வீட்டில். அது மாதிரியான அமைப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டா நிறைய இருக்கு. அதாவது சொத்து பத்தை டெவலப் பண்ணுறதுங்கிற மாதிரியான அமைப்பு, கட்டடம் கட்டுறது புதுசா, வீடு புதுசாக கட்டுறது, கட்டின வீட்டை வாங்குறது, வாங்கி வீட்டை ரெனோவேட் பண்ணுறது, ஆல்ரெடி இருக்க வீட்டை ரெனோவேட் பண்ணுறது, ஒரு ஃப்ளோர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுக்காக கடன் வாங்கியும் பண்ணலாம். இல்லை நான் இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்காக பண்ணுறேன், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக ரைஸ் பண்ண போகிறேன், தாராளமாக பண்ணுங்கள், அதில் சக்ஸஸ் ஆவீங்க. வாகன வகை எப்படி இருக்கும்? வண்டி வாகனம் வாங்கலாமா அப்படின்னாக்கா அந்த இடத்துல தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கலாம். ஒரு சிலருக்கு இருக்க வண்டியை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. புதுசாக வண்டி வாங்கினீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் வண்டியாக வாங்குங்க, அதான் சரியாக வரும். புது வண்டி வாங்குறத கொஞ்சம் தள்ளி போடலாம், இன்னும் ஒரு வருஷத்துக்கு தள்ளி போட்டால் நல்லது. இது ஒரு சஜஷன், சரியா? வண்டி வாகனத்தை வச்சு தொழில் பண்ணலான் இருக்கேன், அதை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணட்டுமா அப்படின்னாக்கா அந்த தொழிலை மட்டும் கொஞ்சம் நிறுத்தி பண்ணுங்க. இப்போ வேண்டாம், கொஞ்சம் நாள் ஆகட்டும், 1 இயர் போகட்டும், இந்த வருஷம் வேண்டாம்.
அடுத்தபடியா சுபகாரியங்கள் கைகூடி வருமா? வீட்டில் வந்து கிரகப்பிரவேசம் பண்றதுங்கிறது, காது குத்துறது, கடா வெட்டுறதுங்கிறது, கல்யாணம் பண்றதுங்கிறது பிள்ளைகளுக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சுபகாரியங்கள் நிறைய நடக்கிறதுக்கான அமைப்பு. கோவில் குளம் போறதுங்கிறது, ஸ்தல யாத்திரை, தீர்த்த யாத்திரை போறது, காசி ராமேஸ்வரம் போறது, குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்றதுங்கிறது இதெல்லாமே வந்து நல்லபடியா நடக்கும். அதனால நிறைய சுப செலவுகள், சுபகாரிய செலவுகள், டொனேஷன் கொடுக்கறதெல்லாம் இருக்கும். அப்படி இல்லைனாலும் சொந்த பந்தம் கொண்டு வந்து பத்திரிக்கை நிறைய போட்டு போயிடுவாங்க. நீங்க நிறைய மொய் வைக்க வேண்டியது இருக்கும், அதையும் பார்த்துக்கிறீங்க. சரி, அப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அந்த லைன்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இவ்வளோ நாள் இழுத்துட்டு போன ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்க சைடில் சப்போர்ட் இருக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் இருந்து உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் இருக்கும் சார். ஈவன் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் முதற்கொண்டு எல்லாமே ஏற்கனவே இருந்திருக்கும், இனிமேலும் இருக்கும். இடையில ஏதாவது வருத்தம் வந்து பிரிஞ்சிருக்கிற மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப்போ அல்லது ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா உறவினர்களுக்கு இடையில அதெல்லாம் ஒன்று சேர்றதுக்கான அமைப்பு இருக்குது. ஸோ இது நல்ல டைம். ஏஜ்டு பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் கூடுதலான தொல்லைகள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து ஹெல்த் ரீதியான டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால் வைத்திய செலவுகள் அப்பப்போ வரப்போக இருக்கும். இதை மட்டும் செஞ்சுட்டு இருந்தால் போதும். மற்றபடி வேற ஒன்றும் பயப்படுற அளவுக்கு அவங்களுக்கு இல்லை. ஸோ உங்களுக்கு நெகட்டிவாக உட்காந்துருக்க ஒரே ஒரு விஷயம்னு எடுத்துட்டா கேது உட்காந்துருக்கிறது தான். அப்போ நேராக பிள்ளையாரை பிடிக்க வேண்டியதான். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தியானின் பொற்பதம் பணிந்து வாரி, பொய்யில்லை கண்ட உண்மை அப்படின்னு சொல்றான். ஸோ அந்த வகையில் கற்பக கணபதியை கெட்டியா பிடிச்சாலே போதும், நல்லபடியா வரும் வாழ்க்கை இந்த 2025. அப்ப 2025 ரிஷபராசிக்காரங்களுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கணும்னு உங்களோட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேன். நெல்லுக்கரை தண்ணீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம், தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. நான் அது மாதிரி எல்லோருக்காகவும் வேண்டிக்குவோம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகிழைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.